வராயின் உடன் பிறந்தவனே, என்னரும் தங்கைகளே தம்பிகளே, 4 போதைடா, 4 போதை. முதல் போதை அது சாதி. சொன்ன உடனே ஏறும்டா சாதி, டக்கு. அது குடிக்க வேணாம், தொட்டு நாக்கில் வைக்க வேணாம், ஏறிடும். மதம் சொன்னவனே ஏறிடும். மேதை சொல்றா மார்க்ஸ், மதம் ஒரு அபின் சொன்னவனே ஏறிடும். அது இதயமற்றவர்களின் இதயம் சாடுறான்டா மதம், பெரிய போதை. இந்த சாராயம் இருக்குல்லடா வாய் வெளி, அது குடிச்சு படுத்தா எந்திரிச்சிருடா, மயக்கம் தெளிஞ்சிடும். திடப்போதைடா கஞ்சாவில் கொக்கைன் குக்கைன்லாம் மெத்தப்பட்டமேன் இதெல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் போட்டின்னு வச்சுக்கடா, படுத்து எந்திரிச்சா கொஞ்சம் தெளிவுடா. ஆனா இந்த சாதி மத போதை செத்தாலும் தெரியாது. ஏ நீ புதைச்ச புறவெளியிலே ஆறுமுகன் நாடார், சுப்பிரமணியன் செட்டியார் எழுதியப்பான் பண்ணப்பார். செத்தாலும் தனி சாதி, தனி சுடுகாடு, புதைக்கிற இடத்த கூட பாகுபாடு. அப்ப எவ்வளவு பெரிய போதை வர்றா, எவ்வளவு பெரிய போதை. 2 பெரிய போதையை தாண்டினியா, திராவிட என்ன பண்றான், சாராயத்தை ஊற போடுறான். அவனை உடல் திறனற்றுது, சிந்திக்கிற ஆற்றல் அற்றுது, மயக்கத்துல இருக்கும் போது எது போதிச்சாலும் ஏறது. புரியுதுன்னு 100 குற்றங்கள் 99 விழுக்காடு போதையில தான் நடக்குது. இல்லைன்னா பெற்ற தாய் குடிக்க காசு இல்லைன்னு கொலை பண்ணுவானடா, பால் ஊட்டின தாய்க்கு மது ஊட்ட காசு இல்லைன்னு கொள்றான்டா சமூகம்.